அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். 51 டிகிரி செல்சியஸ் வெப்பம், சரியாக 11 மணி. ரொம்ப நாளாக நியோ 2 ட்ரோன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு எப்படா பறக்கிறோம் எப்போ பறக்கிறோம் வந்துச்சு பாருங்க சட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படாக பறக்கிறோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை குவைத்துடைய கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் அன்பார்ந்த உறவுகளே, பல முக்கியமான தீர்மானங்களை குவைத்துடைய அரசு இப்போதைக்கு எடுத்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான முக்கிய தகவல்களை வந்து அரப் டைம்ஸில் வெளியிட்டிருந்தாங்க. அது சம்பந்தமான தகவல்களையும் பார்க்கலாம். அமைச்சரவை தீர்மானம், விடுமுறை பற்றிய தகவல்களையும் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துடலாம். ட்ரோன்களுக்கு குவைத் புதிய விதிகளை அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 27 பொது விடுமுறை. மாண்புமிகு பிரதமர் ஷேக் அஹ்மத் அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா அவர்களின் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் வாராந்திர அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றார். குவைத் நகரம். ஆகஸ்ட் 11. ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், இலகுரக விளையாட்டு விமானங்கள் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகளில் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் ஒரு வரைவு ஆணை சட்டத்திற்கு குவைத் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த வரைவு ஆணை சட்டத்தை மாண்புமிகு அமீர் ஷேக் ஹமேஷா அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா அவர்களின் ஒப்புதலுக்காக பரிந்துரைத்தது. இத்தகைய விமானங்களின் பதிவு, உரிமம், அனுமதிகள் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை நிர்வகிக்கும் ஒரு ஒருங்கிணைந்த சட்ட கட்டமைப்பை நிறுவுவதையும் அத்துடன் மீறல்களுக்கான கடமைகள், தடைகள் மற்றும் தண்டனைகளை வரையறுப்பதையும் இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சரவை தெரிவித்துள்ளது. மாண்புமிகு பிரதமர் ஷேக் அஹ்மத் அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா அவர்களின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவையின் வாராந்திர கூட்டத்தின் போது இது நிகழ்ந்தது. கூட்டத்தை தொடர்ந்து துணை பிரதமரும் அமைச்சரவை விவகாரங்களுக்குமான இணை அமைச்சருமான ஷரீதா அல் மஷர்ஜி அதன் நடவடிக்கைகளை தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பகுதியை குறிவைத்து ஹவுதி போராளிகள் நடத்திய தாக்குதல்களை குவைத் அமைச்சரவை செவ்வாய் அன்று வன்மையாக கண்டித்தது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் இருந்த இடங்கள் தாக்கப்பட்டன மற்றும் பல அப்பாவி பொதுமக்கள் காயமடைந்தனர். சவுதி அரேபியாவின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அந்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் குவைத் முழு ஆதரவு அளிக்கும் என்று அமைச்சரவை வலியுறுத்தியது. அந்த தாக்குதல்களை சவுதி இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறல் என்றும், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் மீறல் என்றும் அமைச்சரவை விவரித்தது. இத்தகைய பதட்டம் அதிகரிப்பது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்றும் அது எச்சரித்தது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை குவைத் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளின் பாதுகாப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று அது வலியுறுத்தியது. இந்த சூழலில் ஜூலை 13 முதல் சவுதி அரேபியா மீது ஹூதி போராளிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களையும் ஜூலை 22 முதல் வர்த்தக கப்பல் மீதான தாக்குதல்களையும் கண்டித்து ஆகஸ்ட் 7 அன்று ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு குவைத் அளித்த ஆதரவை அமைச்சரவை வரவேற்றது. சர்வதேச சட்டம் மற்றும் தொடர்புடைய ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களுக்கு, குறிப்பாக தீர்மானம் 2216 இணங்குவதற்கும் ஏமனின் இறையாண்மையை, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பதற்கும் அந்த அறிக்கை அளித்த முக்கியத்துவத்தை குவைத் பாராட்டியது. சவுதி அரேபியா தனது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் குவைத் தனது முழுமையான ஆதரவையும் ஒற்றுமையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. மேலும் ஏமனின் சட்டபூர்வமான அரசாங்கத்திற்கு அந்நாட்டின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்காக ஏமனுக்கான ஐநா பொதுச் செயலாளரின் சிறப்பு தூதர் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கும் குவைத் தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. கடந்த சனிக்கிழமை ஹார்மஸ் ஜலசந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் ADNOC கொடுமையான தாக்குதலை அமைச்சரவை வன்மையாக கண்டித்தது. இந்த தாக்குதல் சர்வதேச மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் 2817 அப்பட்டமான மீறலாகும் என்று கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அது கூறியது.
பதட்டத்தை அதிகரிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சரவை வலியுறுத்தியது. சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளுக்கு ஏற்ப வெளியுறவு அமைச்சகமும் வெளிநாடுகளில் உள்ள குவைத்தின் தூதரகங்களும் மேற்கொண்டுள்ள அரசியல் மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஷேக் ஜர்ரா ஜாபர் அல் அஹமத் அல் சபா அமைச்சரவைக்கு விளக்கம் அளித்தார். சகோதர மற்றும் நட்பு நாடுகளின் பல வெளியுறவு அமைச்சர்களுடன் சமீபத்திய நாட்களில் தாம் மேற்கொண்ட மற்றும் பெற்ற தொலைபேசி உரையாடல்களின் சாராம்சம் குறித்து அமைச்சரவைக்கு அமைச்சர் விளக்கினார். அந்த உரையாடல்களின் போது அவர்கள் சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகளை ஆய்வு செய்தனர். இதற்கிடையில் ஹிஜ்ரி 1448 ஆண்டின் நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு செகண்ட்ல மொத்தமா ஓடிடுச்சுப்பா, கொஞ்சம் இருங்க. நபிகள் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் 27 2026 வியாழக்கிழமை அன்று அனைத்து அமைச்சகங்கள், அரசு அமைப்புகள், பொது அதிகார அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் பணிகள் இடைநிறுத்தம் அமைச்சரவை முடிவு செய்தது. அதிகாரப்பூர்வ வேலை நேரம் ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை அன்று மீண்டும் தொடங்கும். அதாவது வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் லீவு. நல்ல சான்ஸுப்பா. எப்போ பார் இந்த குவைத்தில் லீவ் கொண்டு வரும்போது வியாழனே வந்துடுது. வெள்ளி, சனி 3 நாளும் சேர்ந்தே லீவ் ஆகுது. சிறப்பு பணி ஏற்பாடுகளை கொண்ட முகமைகள், பொது நல கருத்துகள் மற்றும் பல முக்கியமான விடயங்கள் இந்த வரைவு சட்டங்களில் பேசப்பட்டது. இராணுவ அதிகாரிகள் மற்றும் பிற தொடர்புடைய அரசு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்த அமலாக்கம், கண்காணிக்கும் பொறுப்பை சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரத்துக்கு வழங்கியுள்ளது. 44 சரத்துகளை கொண்டுள்ளது மற்றும் இறுதி விதிகள். இன்னும் நிறைய சில சட்ட விதிமயமாக்கல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பணவீக்கம் சிறிதளவு உயரும் என்றும் அந்த முகமை எதிர்பார்க்கிறது. ஆமாம், அதுதான் உண்மைதான். இந்த வாட்டி கொஞ்சம் பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக நம்ம நாட்டிலே இந்த காட்டுது இந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த நாட்டில் ஏற்றுமதியே இல்லைன்னா, இந்த நாட்டில் இருந்து இவங்களோட உற்பத்தியே வெளியே போகலைன்னா அப்போ இவங்களுடைய பட்ஜெட் என்ன ஆகுறது? பெரிய பிரச்சனைகளில் இந்த ஹொர்மஸும் செங்கடலும் ஒரு சமநிலைக்கு வரலைன்னா கடைசியில் அரபு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியே ஏற்படும். அல்லாதான் பாதுகாக்கணும். பொழைச்சி தின்ற நாடு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக மீண்டு வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மக்களை. சில தீர்மானங்களை கொண்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுகள் இன்னும் எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் விடுங்கப்பா. இந்த ட்ரோனை பறக்க விடுறதுக்கு தந்தாங்க பாருங்க பெர்மிஷன். பறக்கிறோம்.